வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நிதன் வந்திருக்கான். என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. டைப் சி JD1, ஃபியோவோட JD1 இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். ஸோ அது வந்து 3.5mm ஜாக்கு, இது வந்து டைப் சிங்க. ஆக்சுவலாக அந்த JD1 நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்களா 3.5mm ஜாக்கு, அதுக்கும் இந்த டைப் சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது நாங்கள் அப்பயே சொல்லியிருப்போம். இந்த டைப் சி வந்து டேக்கோட இருக்கிறனால ப்ரொஃபைல்ஸ் உண்டு. 5 ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ரொஃபைல் கடையில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும். இன்னொன்று என்ன, இது டைப் சிங்கிறனால இப்போ இருக்கிற ஃபோன்ஸுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்டு. ஸோ அதான் பெரிய அட்வான்டேஜ். எல்லா ஃபோன்லையும் யூஸ் பண்ணி பார்த்துறியா? இது ஆமாம், என் ஃபோன்லேயே அப்புறம் சாம்சங் S23 அம்மா அது யூஸ் அதில் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, அப்படியே காட்டு சைனீஸ் ஃபோன்ஸ்லேயும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக, மற்றபடி வரதும் இல்லை. ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ கூகுள் பிக்சலில் ஒர்க் ஆகுது அப்படின்னாலே சாம்சங்லேயும் ஒர்க் ஆகுங்க. சரியா வருது. OnePlusஓட நார்ட்லேயும் பார்த்தோன்னு வைங்களேன், கம்பேட்டபிலிட்டி இஷ்யூலாம் இல்லைங்க. மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் பிரச்சனை எதுவும் கிடையாது, எல்லாத்துலேயுமே வேலை செய்யுது. சரி, ஓகே. இந்த JDயோட டைப் சி வந்து ஏன் அந்த அட்வான்டேஜுங்கிறது ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னும் பூஸ்டடாக ஃபீல் ஆகும். அதை நம்ம வந்து உணர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அந்த ப்ரொஃபைல்ஸுமே வந்து அந்த 5னா சும்மா பேச்சுக்கு கொடுத்த மாதிரி இல்லை ப்ரோ, 5லேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நீ தான் சஜஸ்ட் பண்ணணும் என்ன மாதிரினா ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணுறதை பற்றி நீ தான் சொல்லணும். ஏன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்த அனுபவத்தில் தங்களது ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுறேன், நீ சிங்கம் தான் யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா எல்லாருக்கிட்டையும் அதான் இருக்கும். அதனால் யூடியூப் மியூசிக்கோ இல்லாட்டி ஒரு பேசிக்கான ஆப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நான் லிசன் பண்ணுறேன். நான் வந்து 80% வால்யூம் வச்சுருக்கேங்க. எங்கள் ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணு. ப்ரொஃபைல் ஸ்விட்ச் வந்து சொல்லும் அது சொல்லிச்சா? என்ன சொல்லுச்சு? ஹார்மன் ரெஃபரன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையும் இது பண்ணுவோம் ஒரே டைமில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பேசுகிறது கேட்கலடா. இதில் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, போன தடவை நான் கேட்டதோட பேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஹைஸில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரொஃபைல் போ, ஒரே பாட்டு அதே 30 செகண்டுங்க டிஃபால்ட்டாக. இது நார்மலாக இருக்கும். எனக்கு என்னமோ இந்த ஃபோனில் இது வரைக்கும் நான் கேட்ட அந்த 3 ஃபர்ஸ்ட் வந்து வோக்கல்ஸா, ஃபஸ்ட்டு வாய்ஸ் பூஸ்டர், வோக்கல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மன் கர்வு. சரியா, அது வந்து எப்பயுமே மியூசிக்கில் சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட்னு மாதிரி. அடுத்து டிஃபால்ட்டு. எனக்கு டிஃபால்ட்டு தான் இது வரைக்கும் கேட்டதில் பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து பாஸ். ஒரு நிமிஷம். அடுத்து பேஸா, பேஸ் எக்ஸ்டென்ஷனா. பையன் மனப்பாடம் பண்ணிட்டானே யூஸ் பண்ணனால. கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இம்மிடியட்லி. இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு கர்வ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஈக்குவலைசரில் ஃப்ளாட் ப்ரொஃபைல் இருக்குன்னா அதில் பேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, இது வரைக்கும் கேட்டதில் லைட்டாக எக்ஸ்ட்ரா. அதனால் எப்படி இருக்குன்னா, டிஸ்டார்டடாலாம் இல்லை, பேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுத்தது ஃபீல் ஆகுதே தவிர அப்படியே பேஸ் பூஸ்டட் தனியாக பேஸ் மட்டும் கேட்குங்க அப்படிலாம் இல்லை. லைட்டாக ஒரு 2 ஸ்டெப்பு மேலே தூக்கி பேஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அடுத்த மோடு என்னது, 5வது வந்து லாஸ்ட் வந்து ட்ரபிள். அப்போ ட்ரபிள் வந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, பேஸையும் மிட்ஸையும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு உங்களுக்கு ஹைஸை மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. பர்பஸ்லாம் மாறும், நீங்கள் மாற்றி யூஸ். இப்போ தெரியுமா? ஓகே, இதுக்குமே டிஃபரன்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், நிதனுக்கு வந்து ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கோங்க. சரியா, இப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் பார்த்தேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் என்ன சொல்வேன்னா, அந்த ட்ரிபிள்ஸ் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரிபிள் உள்ள போனதும் ஹை ஃப்ரீக்வன்சி பூஸ்ட் ஆகுது, பேஸ் டும் அப்படின்னு வரணும்ல, அதில் ஒரு மெட்டல் சவுண்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற ஃபீல் மாதிரி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல SRK வருவான், அவனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நிதன் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நிதன் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டான். இப்போ நானும் லிசன் பண்ணிட்டேன். லிசன் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது, 5 மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 5 மோடுக்கான டிஃப்ரென்ஸும் நீங்கள் டிராஸ்டிக்காக எதிர்பார்க்காதீங்க, பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குமா ப்ரோ இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் கவனித்து நோட் பண்ணிங்கன்னா இருக்கும். சரி, இப்போ SRK வர சொல்கிறேன். அதே நீதான் சிங்கம் MS தோனிக்காக இந்த பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு. இந்த பாட்டை கேட்டாலே தோனி தான் வராரு ஃபைனலில். அப்படி தூக்கி ஜடேஜா அப்படியே பாட்டு கேட்க அப்படியே இதாகிடுச்சு. சரி, இப்போ அடுத்த மோடில் டிஃப்ரென்ஸ் நான் எல்லா மோடும் ஃபஸ்ட்டு கேட்டுறேன். இது வாய்ஸ் வந்து ட்ரிபிள் வாய்ஸ் வரும். ஓகே, டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. அவன் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, வாய்ஸ். அடுத்து வாங்க ப்ரோ, அடுத்து நான் பேஸுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேஸ்
ஹார்மன் ரெஃபரன்ஸ். ட்ரிபிள்லேருந்து வோக்கல்ஸ் கூட அந்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. இந்த மோடு வந்து சூப்பராக ஹார்மனுக்கு ஒரு மாதிரி சட்டிலாக கட் எல்லாமே பேலன்ஸாக மாதிரி டிஃபால்ட் பண்ணிடுறேன். டிஃபால்ட் இது அடுத்த பேஸ் டிஃபால்ட் ஹார்மன் கவுலேருந்து இப்போ டிஃபால்ட்டில் கேட்குறோம். ஒரு பாட்டை டிஃப்ரெண்ட் இதில் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. ஆனால் சீரியஸாக ஹெட்செட்லேயே இந்த மோட் கொடுத்தது சூப்பர், நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. தரமாக இருக்காயா? தரமாக டிஃப்ரென்ஸ் தெரியுது ப்ரோ, சும்மா பேச்சு கொடுக்காம. பேஸ் எக்ஸ்டென்ஷன் இப்போ பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த பேஸ்லேயே மிரட்டிட்டானுங்க, அடித்து பீட் அப்படியே ஏறுது. நம்ம இந்த மாதிரி கேட்குறோன்னா நான் ஈக்குவலைசரே பார்த்தாலே பேஸ் தான் அதிகமாக வச்சுருப்பேன். இது கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுப்பா. நான் ஃபுல் சவுண்ட் வச்சுருந்தேன். 5 மோடுமே நான் ஃபுல் சவுண்ட் வச்சுருந்தேன். மேபி இவர் கேட்டிருக்கணும், கேட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது அந்த பேஸ் பங்கமாக இருந்துச்சு. டிஃபால்ட் ஓகே. அதே மாதிரி அந்த ஹார்மன் கர்வ் எனக்கு டிஃபால்ட்டை விட ஹார்மன் கர்வ் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸாக இருந்துச்சு. அதான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ எதுவுமே இல்லைங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய 5 ஈக்குவலைசருமே நச்சுன்னு வேலை செய்யுது. சூப்பராக ஒன்று ஒரு தனி ஸ்பெசிஃபிக் யூஸ் மாதிரி. இப்போ வந்து வாய்ஸ் என்ஹான்ஸ் வந்து நம்ம பாட்காஸ்ட் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லா வாய்ஸ் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து மியூசிக் வந்து இப்போ அவருக்கு வந்து SRK ப்ரோ வந்து பாஸ் ரொம்ப பிடிக்குன்னா அவர் அந்த பாஸ் ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு சில பேர் ட்ரெவல் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெவல், ஸோ அது கூட அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் வந்து இங்கே ஹைலைட் என்னன்னா 1800க்கு டைப் சியோட அப்படின்னும் போது இது ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான். இன்கேஸ் வந்து யாராவது JD1 ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க 3.5, சில பேர் வந்து 2K பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு நல்லா ஆல்ரெடி நீங்கள் JD1 வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் கூட இல்லாட்டி வேறு ஏதாவது வாங்கியிருக்கீங்கனாலும் இந்த மாதிரியான டைப் சி கேபிள் வாங்கினீங்கன்னா EM ஒர்க்காக தான் செய்யும். அந்த கேபிளோட எண்டை மட்டும் நீங்கள் என்னன்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அனலாக் டிஜிட்டல் இந்த பஞ்சாயத்து இருக்கு, அதுதான் நம்ம ரியல்மி பட்ஸில் தெளிவுபடுத்திருப்போம். ஏன்னா அது வந்து அனலாக் மட்டும் தான் வேலை செய்யும், டிஜிட்டலுக்கு வேலை செய்யாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் நேட்டிவாக டேக்கும் இருக்குது, டேக் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது கேபிள் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு IM வச்சிருக்கேன், அதை நான் அப்டேட் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு கேபிள் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த கேபிள் டைப் சி கேபிள் வாங்கும்போது அதோட கம்பேட்டபிலிட்டி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வாங்க, ரைட்டா? ஸோ ஆகும்போது 1799 அப்படிங்கிற ப்ரைஸ் டேக் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டைப் சி பேஸ்டாக தான் இருக்குன்றனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா ஃபோன்ஸ்லையும் கம்பேட்டபிளாக இருக்கும். ஓகேங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி, பை.